ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி. இன்றைக்கி மார்ச் மாதம் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, சஷ்டி திதி. இன்றைய நாள் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தினுடைய கடைசி. ஸோ நம்ம இந்த மார்ச் மாதத்தினுடைய கடைசி நாளுக்கு சொல்கிறோம். இன்றைக்கி சஷ்டி திதி. ஸோ முருகனோட அருளும் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். என்ன இப்போ இந்த காலகட்டங்களில் நிறைய ஸ்கூல் ஹாலிடேஸ் இருக்கும். நிறைய பேர் வெளியூர் பிளான்ஸ் எல்லாம் இருப்பாங்க. சில பேர் ஆல்ரெடி வெளியூருக்கு போயிருப்பாங்க. இவர்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல உடல் ஆரோக்கியத்துக்கு நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா கிரகநிலைகள் ஜென்ரலாகவே எல்லாருக்குமே ஹெல்த் இன்றைக்கி ஒரு கன்சர்னாக இருக்கிற மாதிரி தான் இந்த கிரகங்களும் அமைந்திருக்கின்றன. இந்த நாள் மேஷராசி அன்பர்களுக்கு பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைந்திருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதியில் இந்த சந்திராஷ்டமம் இருப்பதனால் மேஷராசி அன்பர்கள் இன்றைய நாளில் ஆலயங்களுக்கு தேனோ பாலோ அபிஷேகத்திற்கு கொடுக்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி இந்த சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்குது, குரு ஜென்மத்தில் இருக்கிறார். இந்த கிரக சஞ்சாரங்களுக்கு மேஷராசி நேயர்களுக்கு முருகன் ஆலய வழிபாடுகளும் சிறந்ததாகவே இருக்கும். முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம், முக்கிய இடங்களுக்கு செல்வதை தவிர்க்கலாம். ஆலய வழிபாடுகளும் மற்றும் உங்களினுடைய ஆன்மீக ஆர்வங்களையும் நீங்கள் அதிகரித்து கொள்ளலாம். மேஷராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் மன நிறைவும் சந்தோஷமும் இருக்கும். குடும்பத்திற்கு வருகை தரக்கூடிய உறவினர்கள் மூலமாக நல்ல செய்தியை கேட்கலாம். ரிஷபராசி அன்பர்கள், இன்றைக்கி நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு சற்று மனக்குழப்பங்கள் இருக்கும். இருந்த போதிலும் இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல தீர்வுகள் உண்டு. ரிஷபராசினியர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் சற்று கணவன் மனைவியிடையே மன குழப்பங்களை கொடுக்கலாம். உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் சின்ன சின்ன விஷயங்களில் நமக்கு சஞ்சலங்களை கொடுக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் வரலாம். கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இன்று உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இன்று ரிஷபராசி அன்பர்கள் ஆலய வழிபாடு, மகாவிஷ்ணு ஆலய வழிபாடுகள் உங்களுக்கு சிறந்தது. மேலும் இன்றைய நாளில் உங்களினுடைய கூட பிறந்தவர்களுக்கு ஏதாவது பரிசு பொருட்கள் வாங்கி கொடுப்பதோ அல்லது பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்வதோ ரிஷபராசினியர்களுக்கு கிரக தோஷங்கள் தீரும். ராசிநாதன் சுக்கிரன் செவ்வாயுடனும் சனியுடனும் இருப்பது வீட்டில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் பரிசு பொருட்கள் வாங்கி கொடுப்பதனால் இந்த சுக்கிரன் செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகும். மிதுன ராசினியர்கள், இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசினியர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்கலாம். இன்று உங்களுக்கு தலைவலி மற்றும் கண் வலி, கண் சம்பந்தப்பட்டதில் கவனமாக இருக்க வேண்டும். மிதுன ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு நண்பர்களை சந்திப்பதோ உறவினர்களை சந்திப்பதோ சந்தோஷத்தை தரும். நீண்ட தூர பிரயாணங்களை தவிர்க்கலாம். 2 சக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும். இன்று பண விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருக்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று மன உளைச்சலோ அல்லது மனதில் கிளேசங்களோ குழப்பங்களோ பய உணர்வோ இருக்கக்கூடும். ராகு காலத்தில் சரபேஸ்வரரை பிரார்த்தனை செய்ய இந்த மன குழப்பங்களோ அல்லது மன கிளேசங்களோ தீரலாம். கடகராசி அன்பர்கள், ராசிநாதன் சந்திரன் இன்று நீச்சபலம் பெற்றிருப்பது இந்த கடகராசி அன்பர்களுக்கு மன கிளேசங்கள் ஏற்படும். கடகராசினியர்களுக்கு இன்று சந்திரன் 5ஆம் இடத்தில் புத்திரகாரகனான செவ்வாயும் உங்களுக்கு சுக்கிரன் சனியுடன் சேர்ந்திருப்பதனால் கடகராசி அன்பர்களுக்கு தங்களினுடைய குழந்தைகளால் மனக்கவலைகள் ஏற்படலாம். குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பக்காரகன் சூரியன் ராகுவுடனும் மற்றும் ராசிநாதன் சந்திரன் நீச்சம் பெற்றும் இந்த கிரக சஞ்சாரங்கள் கடகராசினியர்களுக்கு குழந்தைகள் விவகாரத்தில் மன சஞ்சலங்களை ஏற்படுத்தும். கர்ப்பிணி பெண்களும் கவனமாக உடல் ஆரோக்கியத்தில் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை. இன்று காலை வேளையில் சப்தகன்னிகளினுடைய வழிபாடுகள் சிறந்தது. ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதியில் சப்தகன்னி வழிபாடுகளை செய்யும் பொழுது மனதளவில் இருக்கக்கூடிய இந்த சஞ்சலங்கள் தீரும். சிம்மராசி என்பர்கள், ராசிநாதன் சூரியன் ராகு புதனுடன் சேர்ந்திருப்பது சிம்மராசி நேயர்களுக்கு சற்று மனதில் ஒரு பலவீனமான ஒரு எண்ணம் இருக்கும். பய உணர்வு இருக்கக்கூடிய இன்றைய நாளில் நீங்கள் ராகு காலத்தில் துர்க்கையை பிரார்த்தனை செய்யலாம். இன்று முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. முக்கிய நபர்களை சந்திப்பதையும் தவிர்க்கலாம். சண்டை சச்சரவுகள் உங்களினுடைய தாயார் வழியில் சகோதர சகோதரிகளினால் வரக்கூடும்.
இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் இந்த பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு ராகு காலத்தில் பைரவருக்கு தீபம் ஏற்றலாம். மேலும் சரபேஸ்வரர் ஆலய வழிபாடும் சிறந்தது. கன்னிராசி நேயர்கள், ராசியில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் மற்றும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானின் சஞ்சாரம் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் குடும்பத்தில் ஏற்படுத்தும். ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதியான இன்றைய நாளில் முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது. பண விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருக்கலாம். வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. இன்றைய நாளில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு மன கவலைகளோ அல்லது மன கிளேசங்களோ நண்பர்களால் தீரக்கூடும். இன்று ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதியில் முருகனை வணங்கிவிட்டு அன்னதானங்கள் செய்யலாம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கும் காலை வேளையில் தீபம் ஏற்ற உடல் உபாதைகள் மற்றும் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேயர்களுக்கு சற்று மனக்குழப்பங்கள் இருக்கும். இன்றைய நாளில் இந்த மனக்குழப்பங்கள் தீர்வதற்கு விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்த போதிலும் இன்றைய நாளில் பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லை. பண விவகாரங்களில் கவனத்துடன் இருந்தால் இந்த நாள் நல்ல நாளாகவே இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நீண்ட தூர பிரயாணங்கள் மற்றும் ஆன்மீக ஆர்வங்கள், ஆன்மீகத்தில் இருக்கிறவர்களை சந்திப்பது மனதிற்கு நிறைவை தரலாம். ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதியில் இன்று கடன் வாங்குவதோ கடன் கொடுப்பதையோ தவிர்ப்பது நல்லது. எதிரிகளின் தொல்லை உங்களுக்கு இன்று சற்று மனதில் பய உணர்வை ஏற்படுத்தலாம். பைரவருக்கு தீபம் ஏற்றுவது சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்கள், ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு மனக்குழப்பங்களை கொடுக்கும். இன்று இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு காலை வேளையில் நல்ல செய்திகளும் வந்து சேரும். குழந்தை பாக்கியங்கள், திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு இன்று நன்மையை தரும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று 2 சக்கர வாகனத்தில் அல்லது 4 சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை. பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளோ அல்லது பெரிய நஷ்டங்களோ செலவுகளோ இல்லை என்றாலும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட இன்றைய நாளில் நமக்கு மனதை வருடலாம். விநாயகர் ஆலய வழிபாடும் நவகிரக வழிபாடும் இன்றைய நாளில் சிறந்தது. தனுசு ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதும் தனுசு ராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். ஒரு சிலருக்கு இன்று காலை வேளையில் புதிய மனிதர்களினுடைய நட்பு கிடைப்பதற்கு இன்று சந்தோஷத்தை தரலாம். இந்த நட்பு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பலமாக அமைகிறது. பல மாதங்களாகவே நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் இன்று வெற்றியை பெறலாம். இன்றைய நாளில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கனவுகள் நினைவாகக்கூடிய நாளாக அமைகிறது. நீண்ட தூர பிரயாணங்களும் இன்று ஒரு சிலருக்கு ஏற்படும். பிரயாணங்கள் வெற்றியை தரும். விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் ராகு காலத்தில் பைரவரையும் வணங்கலாம். மகர ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு மன சஞ்சலங்கள் தீரும். இன்று குடும்பத்தில் ஒற்றுமை சேரக்கூடிய நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாரங்களும் குறையலாம். மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். நண்பர்களுடன் சேர்ந்து விருந்துண்ணுவது அல்லது பிரயாணங்கள் மேற்கொள்வது மகர ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு மன நிறைவை தரும். இன்று காலை வேளையில் விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்வது, மனதில் விநாயகரை பிரார்த்தனை செய்வது இந்த ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதியில் உங்களுக்கு வெற்றியை தரும். கும்பராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவே அமைகிறது. நீண்ட தூர பிரயாணங்கள் மனதிற்கு இன்றைய நாளில் உங்களுக்கு சந்தோஷத்தை தரலாம். பிள்ளைகளால் மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு. இன்று நண்பர்களின் வருகை மனதிற்கு ஆறுதலை தரும். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் புதிய திருமணங்கள், புதிதாக திருமணம் செய்தவர்களும் சரி அல்லது திருமண விஷயங்களாக பேச இருப்பதும் சரி மனதிற்கு நிறைவாகவே அமைகிறது. இன்று சஷ்டி திதியில் முருகன் ஆலயம் சென்று வள்ளி தெய்வானையை வணங்கலாம். மீனராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதும் மீனராசி நேயர்களுக்கு மனதில் நல்ல ஒரு தைரியமும் உற்சாகமும் இருக்கும். இதுவரையில் கணவன் மனைவி உறவில் பிரிவாக இருந்தவர்கள், குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகளும் குடும்ப ஒற்றுமையும் ஓங்கும். இன்று சகோதர சகோதரிகளின் பாசங்களும் அதிகரிக்கும். இன்றைய நாளில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு உண்டு. நிலம், பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதுவரையில் குடும்பத்தில் இருந்த மன சங்கடங்கள் தீரலாம். பணவரவு உங்களினுடைய பெண்களுக்கு குறிப்பாக பெற்றோர்களிடத்திலிருந்து வந்து சேர வேண்டிய பண பாக்கிகள் வந்து சேரும்.
மீனராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாகவே அமைகிறது. இந்த நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளும் வெற்றி அடையலாம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வி என்ன என்பதை பார்க்கலாம். வரவிருக்கும் 5 கிரக சேர்க்கையை பற்றி கூறவும். இது எந்த ராசிக்காரர்களுக்கு நன்மையை தரும்? அதாவது ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த கிரக சேர்க்கை வரும். ஸோ ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி நாளைக்கு சுக்கிரன் மாறிடுறாரு. சுக்கிரன் உங்களுக்கு மீனத்துக்கு செல்கிறார். அதற்கப்புறம் நமக்கு இந்த அமாவாசையில் வரக்கூடிய காலகட்டத்தில் சந்திரனும் அங்கே போயிடுறாரு. அண்டு நமக்கு கும்பத்தில் சனி செவ்வாய் இருப்பாங்க. ராகு புதன் சூரியன் சுக்கிரன் சந்திரன் இந்த 5ம் 7ஆம் தேதி 8ஆம் தேதி வாக்கில் இந்த கிரக சேர்க்கையில் இருக்கும். சரி, ஒரு கிரகண தோஷமாக வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இது கிரகண தோஷமாக வராது. ஆனால் இந்த கிரக சேர்க்கைகளில் நான் ஏற்கனவே பௌர்ணமிக்கு சொன்ன மாதிரி குழந்தைகள் இந்த காலகட்டத்தில் பிறந்தால், இப்போ ஒரு சிலருக்கு எமர்ஜென்சி சி செக்ஷன் இருக்கலாம், ஒருத்தருக்கு நேச்சுரலாகவே பிறக்கலாம். ஸோ குழந்தைகள் பிறந்தால் கண்டிப்பாக பிராயச்சித்தங்கள் செய்ய வேண்டும். 1. 2வது 12 ராசிக்காரர்களுக்குமே ஏதாவது ஒரு வகையில் உடல் உபாதைகளோ அல்லது குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளோ வரத்தான் செய்யும். ஸோ இந்த கிரகங்கள் என்ன பண்ணுன்னா யாரையுமே நிம்மதியாக இருக்கக்கூடாது. அதுதான். ஸோ நாம் அதில் எப்படி ஒரு இறைவனுடைய பக்தினாலும் ஆன்மீக சிந்தனையிலையும் நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்கணும். அதை நான் ஏப்ரல் 7ஆம் தேதி 8ஆம் தேதி உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் தினப்பலனில். பட் ஜென்ரலி அன்றைய நாளில் நீங்கள் அன்னதானம் செய்யலாம், விநாயகர் கோவிலுக்கு சென்று வரலாம். அண்டு சூரியன் ஆதிக்கம் இருக்கக்கூடிய அந்த அமாவாசை 7, 8 அப்படிங்கும்பொழுது கோதுமை நிறையா தானம் பண்ணலாம். என்ன நேயர்களே, இன்றைக்கு சுபதினம் நிகழ்ச்சியில் நமக்கு வரக்கூடிய அந்த 5 கிரக சேர்க்கையை பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்தோம். நான் ஏன் இன்றைக்கி முழுமையாக அதனுடைய டீட்டெயில்ஸ் சொல்லலைன்னா கண்டிப்பாக நான் 7ஆம் தேதி 8ஆம் தேதி இதை பற்றி பேசுவேன். இன்னும் அதிகமான விஷயங்களை அன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.